அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர். வணக்கம் தொடர். வணக்கம் தொடர். 16வது நிதி கமிஷன் தமிழ்நாடு வந்திருக்காங்க. 4 நாள் பயணம். நேற்றைய தினம் முதல்வர் மு.க. ஸ்டாலின், அதே மாதிரி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் அந்த ஆணையத்தை சந்தித்து சில பரிந்துரைகள் என்பதை கொடுத்திருக்கிறாங்க. அதுல என்ன செய்தியாக நான் முதல்ல பார்த்தது அப்படின்னா, அந்த நிதி ஆணையத்தினுடைய தலைவர் அரவிந்த் பனாரியா அவர் தமிழ்நாடு அரசிற்கு சொன்ன ஒரு பாராட்டு அப்படிங்கிறது. நாங்க இதற்கு முன்பு ஒரு 10 மாநிலங்களுக்கு போயிருக்கோம். ஆனா ரொம்ப தரவுகளோடு சரியாக பரிந்துரைகளை நல்ல பிரசன்டேஷனா கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு ஒரு பாராட்டு வார்த்தையோடு அதை குறிப்பிட்டிருக்காரு. இந்த பரிந்துரைகள் என்னென்ன அப்படின்னு உள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பாராட்டை எப்படி பாக்குறீங்க? இல்ல, தமிழ்நாட்டுக்கு எப்போதுமே ஒரு மரபு உண்டு. இந்த நிதி தொடர்பான விவகாரங்களா இருக்கட்டும், மாநில உரிமை தொடர்பான விவகாரங்களா இருக்கட்டும், இந்த இரண்டிலுமே தமிழ்நாடு இந்தியாவினுடைய பிற மாநிலங்களை எல்லாம் விட முன்னோடியான ஒரு மாநிலமாக இருந்திருக்கிறது. அதுல ஒரு மக்கள் நலன் சார்ந்த பார்வை என்பதுதான் அதுல ரொம்ப பிரதானமான ஒன்று. இந்த இப்போ இருக்கக்கூடிய நித்தி ஆயோகா இருக்கட்டும் அல்லது இந்த அமைப்புகளா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் முன்னாடி பிளானிங் கமிஷன் ஒன்று இருந்தது. அந்த பிளானிங் கமிஷன் இருந்த போதே இந்தியாவினுடைய 2வது திட்டக்குழு 3வது திட்டக்குழு காலகட்டத்துல தமிழ்நாட்டிலிருந்து அப்போ தமிழ்நாட்டினுடைய பொதுக்கல்வி இயக்குநராக இருந்தவர் நேத்து சுந்தரவடிவேலு அவரும் காமராஜரும் 2 பேரும் டெல்லிக்கு போய் வைத்த முக்கியமான ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, நாங்க ஸ்கூல்ல பிள்ளைங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்பதான் கல்வியை உயர்த்த முடியும். அதே நேரத்துல மக்கள் மத்தியில, குழந்தைகள் மத்தியில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து போதாமையை நிவர்த்தி செய்ய முடியும். அதனால எங்களுக்கு சத்துணவுக்கான நிதி வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வைத்தார்கள். அது அன்றைக்கு அந்த கோரிக்கை வைக்கப்பட்ட போது தேசிய அளவுல அது ஒரு பெரிய ஷாக். அன்றைக்கு இருந்த புரோக்ரட்ஸ் எல்லாருமே ஈவன் தமிழ்நாட்டில் இருந்த பல புரோக்ரட்ஸுமே கூட சுந்தரவடிவேலு அந்த ப்ரொபோசல் எடுத்துட்டு காமராஜரிடம் வரும் பொழுது அதை எப்படியாவது தவிர்த்து விட வேண்டும்னு யோசிச்சாங்க. ஏன்னா அதற்கு வழங்கப்படுகின்ற நிதி வேறு திட்டங்களுக்கு செலவு செய்யலாம், எதுக்கு தேவையில்லாம ஸ்கூல்ல பிள்ளைங்களுக்கு போய் சோறு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை அப்போது இருந்தது. ஆனால் 2006க்கு பிறகு இந்தியா முழுவதும் இன்றைக்கு சத்துணவு வழங்கப்படுகிறது. பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் வயிறார உணவு உண்டு நல்ல கல்வியை பெறுகின்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறோம். அப்போ இதையெல்லாம் தமிழ்நாடு அன்றைக்கு முன்னெடுத்தது. ஈவன் பிஃபோர் தட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்த போதே கூட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு தேவையான டயாரிச்சி வந்துச்சு. அப்போ லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு தேவையான நிதியை ஒதுக்காத போதும் கூட மெட்ராஸ் பிரசிடென்சில மெட்ராஸ்ன்ற அந்த கார்பரேஷன் லிமிட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அத்தனையிலும் பிள்ளைங்களுக்கு உணவு கொடுப்பதற்கான நிதி வேண்டும் அப்படின்னு அன்றைய மெட்ராஸினுடைய மேயராக இருந்த சர் பி டி தியாகராயர் அவர்கள் தொடர்ந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு போராடி அதை பெற்றிருக்கிறார். அப்போ எந்த அரசாங்கமாக இருந்தாலும், ஒன்றியத்தில் யாராக இருந்தாலும், அதோடு மக்கள் நலனுக்காக தமிழ்நாடு நடத்தக்கூடிய போராட்டம் என்பது ஒரு நீண்ட மரபை கொண்டிருக்கிறது. அந்த போராட்டம் நீதி கட்சி காலத்திலிருந்து தொடங்குகிறது. பெரியாரை உள்வாங்கி கொண்ட காமராஜரிடமிருந்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக அண்ணா, பெரியார், கலைஞர் இந்த எல்லோரும் இதன் குறித்தான பார்வை எப்படி வைத்திருந்தார்கள் அப்படின்ற இடத்திலிருந்து வருகிறது. அப்போ இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ல இருந்து நாம புரிந்து கொள்ள வேண்டும். பனகாரியா தெரிவித்திருக்கக்கூடிய அந்த பாராட்டினுடைய பின்னணி இதுதான். தமிழ்நாடு வைத்த பிரசன்டேஷன்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக எந்த மாநிலமும் தங்கள் மாநிலத்துக்கு எதிர்காலத்தில் வரப்போகின்ற டிஸ்அட்வான்டேஜை பத்தி பேச மாட்டாங்க. மாறா என்ன செய்வாங்கன்னா, இப்படி ஒண்ணு நடந்தா அது தப்பான விளைவை ஏற்படுத்திடும் அப்படின்ற அந்த ஒரு அபாய எச்சரிக்கையை மட்டும்தான் பேசுவார்களே தவிர, இந்த மாநிலத்தினுடைய ரியாலிட்டி என்னவா இருக்கு அப்படின்ற சில டிஸ்அட்வான்டேஜ் பாயிண்ட்ஸ் யாருமே முன்னெடுக்க மாட்டாங்க. ஆனா ஸ்டாலின் நேற்று பேசும் பொழுது பாப்புலேஷன் பற்றி தெரிவித்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப ஷாக்க ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நாம ரொம்ப தீவிரமாக ஆராய்ந்து வேலை பார்க்க வேண்டிய ஒரு ஃபீல்டை அது கண்ணுக்கு முன்னால் காட்டி இருக்கிறது. அப்போ இது எல்லாம் தான் நிதிக்குழுவை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த பாராட்டு வார்த்தைகள் இப்ப அவர் சொல்லும் போதே என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, இதுவரை நான் பார்த்ததிலேயே வெல் ரிசர்ச்சாக இந்த பிரசன்டேஷனை கொடுத்துருக்குறாங்க, வெரி பெயின்ஸ்டேக்கிங்லி, வெரி சிஸ்டமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். அப்போ ரொம்ப நுட்பமாக என்ன தேவை என்பதை தாண்டி அது ஏன் தேவை அப்படின்றத ரொம்ப பேசிக்கா விளக்கும் அந்த தன்மை தமிழ்நாடு அரசாங்கத்திடம் இருக்கிறது.
அது வெறுமனே நிதிக்குழு என்பது மட்டுமல்ல, இந்த நிதிக்குழுவுக்கு தரப்போகின்ற இந்த பரிந்துரைகள் எல்லாம் அடுத்து நிதிக்குழுவினுடைய அறிக்கையில தமிழ்நாடு கொடுத்த பரிந்துரை என்ன அப்படின்றது மேற்கோள் காட்டப்படும். அதற்கு பிறகு மக்கள் மத்தியில் அது வைக்கப்படும் பொழுது நான் அன்றைக்கு என்னவெல்லாம் சொன்னேன் அப்படின்றத புதிதாக போய் விளக்கம் கொடுக்க தேவையில்லாதபடிக்கு இப்போதே அந்த விளக்கங்களை ரொம்ப தெளிவாக ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார் அப்படின்றது முக்கியமானது. அப்புறம் இன்னும் முக்கியமா அந்த நிதிக்குழுவினுடைய நிதி பகிர்வு தொடர்பான அந்த ஃபார்முலாவையே முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அதில் பல மாற்றங்கள் தேவை அப்படின்றத அட்ரஸ் பண்ணி பேசியிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. மற்ற கட்சிகளும் சரி, மற்ற ஆட்சியாளர்களும் சரி, இதிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. மாநிலத்தின் உரிமை என்பதை என்ன வகையில் நாம் தொகுத்து மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் அப்படின்றது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்த அந்த மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு அரவிந்த் பனகாரியா சொல்லி இருப்பது ரொம்ப ஆப்டான வார்த்தை அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப குறிப்பா ஒரு சில கோரிக்கைகள் மட்டும் தன்னை சுருக்கிக்கிறாம ஒட்டுமொத்த ஃபார்முலாவும் எப்படி இருக்கணும்ன்றதையே முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். ஏன்னா நிதிக்குழு வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேச்சு போட்டி நடக்குது அப்படின்னா அந்த பேச்சு போட்டியில வந்து சொல்வளம் 10 பாயிண்ட், கருத்து 10 பாயிண்ட், நடை 10 பாயிண்ட் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதுல பேசுகின்ற மாணவர்கள் எப்படி பேசுறாங்களோ அதுக்கு ஏற்றாறு போல அதை ஃபில்அப் பண்ணி நம்ம மார்க் போட்டு ஃபைனலைஸ் பண்ணுவோம். இப்ப அதே போலதான் நிதிக்குழுவும் வந்து மாநிலங்களுக்கு நிதி பகிர்வை கொடுக்கும் பொழுது என்ன செய்யறாங்கன்னா அதுல வந்து இன்கம் டிஸ்டன்ஸ், அதாவது வருமான இடைவெளி எப்படி இருக்கிறது, குறைந்தபட்ச வருமானம் அதிகபட்ச வருமான இடைவெளி எப்படி இருக்கிறது, அதற்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. பாப்புலேஷனுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது போக தனியா டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்கு என்று தனி, மக்கள் தொகைக்கு தனி, மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்கு தனி அப்படின்னு 2 பெராமீட்டர்ஸ் வருது. அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் டு எக்கனாமி அப்படின்றத புதுசா சேர்க்க சொல்லி தமிழ்நாடு அரசு இப்போது கோரிக்கை வைத்திருக்கிறது. அர்பனைசேஷனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதையும் உள்ள சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சில முன்னெடுப்புகளாக தேசிய அளவில் விவாதிக்கப்பட வேண்டியதாக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதோட இந்த பேரிடர் மேலாண்மை, கடலோரம் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதலான இது கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதை படிக்கும்போது தெரிந்தது. 14வது நிதிக்குழுவை பொறுத்த வரைக்கும் 32% 41% உயர்த்தி தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் அது பெறுவதில் ரொம்பவும் தொய்வு இருந்திருக்கு. 33.16% தான் ஒன்றியத்திலிருந்து இங்க வந்திருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போது நாம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பரிந்துரைகள் எவ்வளவு சால சிறந்ததாக இருந்தாலும் அது வந்து அமலாவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அது முழுவதுமா அமலாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு சேர எழுது. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க தோழர்? இப்ப அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா 15வது நிதிக்குழு வந்து 42% அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க மாநிலங்களுக்கான வரி பகிர்வு அப்படின்றது. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அதை என்ன சுட்டி காட்டுறாரு அப்படின்னா அதனுடைய ரியல் டேர்ம்ஸ் எவ்வளவு வந்து சேருது அப்படின்னா 33 தான் வந்து சேருது. அந்த பாக்கி இருக்கக்கூடிய, அதாவது 4 பங்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 4 3 பங்கு தான் வருது, 1 பங்கு வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னா மேல்வரி மற்றும் கூடுதல் கட்டணம், அதாவது செஸ் சர்சார்ஜ், இந்த 2ம் அதிகரித்து கொண்டே போகிறது. இதை நம்ம மட்டும் சொல்லல, கடந்த நித்தி ஆயோக் வந்து ஒரு ஆய்வு நடத்துகிறார்கள். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸா இருக்கட்டும், டெவல்யூஷனா இருக்கட்டும், இது குறித்தெல்லாம் நித்தி ஆயோக் ஆய்வு நடத்துகிறார்கள். அதுல அவர்கள் குறிப்பிட்டிருப்பது என்ன அப்படின்னா இந்த செஸ்ஸும் சர்சார்ஜும் அதிகரித்து கொண்டே போவதனால பேசிக்கா என்ன நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த செஸ்ஸும் சர்சார்ஜும் டிவிசிபிள் பூல் கிடையாது. அதாவது இந்த செஸ்ஸையும் சர்சார்ஜையும் மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக அதை ஒன்றிய அரசு தன் இஷ்டத்துக்கு செலவு செய்து கொள்ளலாம். எதற்கெல்லாம் செலவு செய்யலாம்? உதாரணத்துக்கு அவங்க சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. அதுல மாநில அரசும் பங்களிப்பு செலுத்தும், ஒன்றிய அரசும் பங்களிப்பு செலுத்தும். அப்ப அந்த ஒன்றிய அரசு அந்த திட்டங்களுக்கு அந்த நிதியை பயன்படுத்தும். 2வது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ், முழுமையா ஒன்றிய அரசே எடுத்து நடத்தக்கூடிய திட்டங்கள்னு ஒன்று, அதற்கு இந்த நிதியை அவர்கள் பயன்படுத்தலாம் சிறப்பு திட்டங்கள் அமல்படுத்துவதற்காக. ஆனா என்ன ஃபண்டமெண்டலா ஃபிளா வந்துருது அப்படின்னா முதலமைச்சர் ஓபன் பண்ணும்போதே ஒரு 4 ஃபீல்டு குறிப்பிடுறாரு. ஹெல்த், எஜுகேஷன், சோசியல் வெல்ஃபேர், அக்ரிகல்ச்சர். இந்த 4ம் தான் அடிப்படை. இந்த 4 அடிப்படையில் இருந்துதான் அதற்கு மேல எல்லாத்தையும் நம்ம உருவாக்க முடியும். அப்ப சுகாதாரம், கல்வி, சமூக நலன், வேளாண்மை, இந்த 4ம் யாருடைய பொறுப்பு அல்லது யாருடைய கடமையாக இருக்கிறது அப்படின்னா மாநில அரசாங்கத்தினுடைய கடமையாக இருக்கிறது. மாநில அரசாங்கத்தினுடைய கடமையாக இருக்கின்ற ஹெல்த்துக்கும் எஜுகேஷனுக்கும் ஒன்றிய அரசு 2% வந்து செஸ் வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அப்போ நீங்க வசூல் பண்ற அந்த 2% செஸ்ஸ என்ன செய்றீங்க அப்படின்னா, அதற்குதான் நாங்க எய்ம்ஸ் கட்டி கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அந்த எய்ம்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்ததா? இல்ல. அந்த எய்ம்ஸ் இலவச மருத்துவத்தை கொடுப்பதாக இருக்கிறதா? இல்ல. தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில நம்ம எல்லாருக்கும் தெரியும், எதுக்குமே நம்ம கட்டணம் செலுத்த தேவையில்லை. ரொம்ப உயர் சிகிச்சை பெறுவதாக இருந்தாலும் அதற்கெல்லாம் வந்து சிஎம் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் இருக்கிறது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம். அதன் கீழ் எல்லா மருத்துவ வசதிகளையும் நம்ம இப்ப பெற்றுக்கொள்ள முடிகிறது. நீங்க எதுக்காக அந்த 2% அங்க வாங்கி வச்சுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதுதான் நம்ம எழுப்புற கேள்வி. ஏன்னா இப்ப கல்வி அப்படின்றத பொறுத்த வரையில இப்போ தமிழ்நாடு வந்து பள்ளி கல்வித்துறை மேலாண்மை செய்கிறது அப்படின்னா, இவங்க 1% 2% வந்து செஸ்ன்னு வாங்கி வச்சுக்கிறாங்கன்னா, எதுக்கு நீங்க வாங்கி வச்சுக்கிறீங்க? இது உன் ரெஸ்பான்சிபிலிட்டியா, ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டியா? இதை ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டியா வச்சுக்கிறது வந்து ரொம்ப பெரிய சிக்கலை உருவாக்குது. அது வந்து இந்த மாநிலத்தினுடைய அடிப்படை பண்பாட்டு கூறுகளை புரிந்து கொள்ளாததாக இருக்கிறது. அப்ப இதை நான் வச்சுக்கிறதுல உனக்கு என்ன சிக்கல்? நீ வழிகாட்டுதல் கொடுக்குற. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பொறியியல் கல்லூரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதற்கு வழிகாட்டுகின்ற அமைப்பு யாரு அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுல டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஒன்று இருக்கிறது. அது மேலாண்மை செய்கிறது. இந்த கல்வி சார்ந்த வழிகாட்டுதலை யார் கொடுப்பா அப்படின்னா, ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஒன்று இருக்குது, ஏஐசிடி. அந்த ஏஐசிடி கொடுக்குற நாம்ஸின் படி தமிழ்நாடு பொறியியல் கல்லூரி நடத்துகிறது. இப்ப இதுல எந்த சிக்கலும் இல்லையே. நம்ம பொறியியல்ல சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் தான் வச்சிருக்கிறோம். இந்தியாவிலேயே தலை சிறந்த பட்டதாரிகளை உருவாக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இந்தியாவிலேயே அதிகமான டெக்னிக்கல் பிஹெச்டி ஸ்காலர்ஸ் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. ஐஐடி ஐஐஎம்ல இல்லாத பல ஆய்வு வாய்ப்புகளை எல்லாம் வழங்கக்கூடிய நிறுவனங்களாக தமிழ்நாட்டினுடைய கிண்டி அரசு மருத்துவமனை, கிண்டி அரசு பொறியியல் கல்லூரி என்று அழைக்கப்படுகின்ற அண்ணா பல்கலைக்கழகம் வந்து இருக்கிறது. அப்ப இவ்வளவே நம்ம செஞ்சுட்டு தானே இருக்கிறோம். நீ கொடுத்த வழிகாட்டுகளை நான் பின்பற்றுறேன், அவ்வளவுதான். மற்றபடி மேலாண்மை செய்யறதை நான் பாத்துக்கிறேன். எதுக்கு நீ மேலாண்மை செய்ய வர்ற? நீ மேலாண்மை செய்ய வரும்பொழுதுதான் அது மருத்துவத்துறையினுடைய சீரழிவுக்கு வழிவகுத்து கொண்டிருந்தது. அப்ப அது வேண்டாம். அப்ப இதை புரிஞ்சுக்கணும். இந்த டிஃபரன்ஸ், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நீ வழிகாட்டுதல் கொடு, ஆனா செயல்படுத்தும் உச்சபட்ட அதிகாரம் வந்து அதை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற அதிகாரம் வந்து எங்களிடம் தான் இருக்க வேண்டும். என்ன அட்டைன் பண்ணணும்ன்ற கோலை நீ பிக்ஸ் பண்ணு. நம்ம இந்தியா என்கின்ற ஒரு ஒற்றை நாட்டை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னா, இந்தியா என்கின்ற நாட்டுக்கு தேவையான கோல்ஸை நீங்க செட் பண்ணுங்க. அந்த கோல்ஸை எப்படி ரீச் பண்ணணும்ன்றதுக்கு எங்கள்கிட்ட திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தின்படி நாங்க அதை வழியில நடந்து வருவோம். ஏன்னா என் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய தேவையும், என் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வளர்ச்சியும் இன்னொரு மாநிலத்தினுடைய தேவை வளர்ச்சியும் பொருந்தாததாக இருக்கிறது. அததான் முதலமைச்சர் வந்து ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு. என்ன அப்படின்னா, பாப்புலேஷன் பத்தி குறிப்பிடும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஒப்புமையை அவர் சொல்லுகிறார். இப்போது தமிழ்நாட்டினுடைய ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் பாப்புலேஷன் என்ன அப்படின்னா 36.4 வயது. இது உத்தரப்பிரதேசத்தை விட 9.5 மடங்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுகிறார். அப்போ தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷன் வந்து வயதாகி கொண்டே போகிறது. ஏன் அப்படின்னா, நாம ஒன்றிய அரசு கொடுத்த ஒரு முக்கியமான வழிகாட்டுதல். என்ன வழிகாட்டுதல்? டெமோகிராபிக் கண்ட்ரோல், மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படின்றத வந்து நம்ம தீவிரமாக பின்பற்றுவதன் விளைவாக இன்றைக்கு நம்ம 36.4 அப்படின்ற ஏஜ் குரூப்ல இருக்கிறோம். ஆனாலும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறோம். இப்ப இந்த 14வது நிதிக்குழு வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு, இந்த 5 ஆண்டு முடியும் பொழுது தமிழ்நாட்டினுடைய ஆவரேஜ் ஏஜ் குரூப் வந்து 38.9 இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதாவது 40 வயசு, அதாவது அரை கிழவர்களாக ஆகிருவோம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. நம்முடைய ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 80 வயசு அப்படின்னா 40 வயசு ஆவரேஜ் ஏஜ் குரூப் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அரைக்கிழவர்கள் ஆயிரும். அப்ப தமிழ்நாட்டினுடைய தேவைகள் இன்னும் 5 ஆண்டுகளில் வேறு ஒன்றாக இருக்க போகிறது. இன்னும் 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசுடைய பிரையாரிட்டிஸ் வந்து வேறு ஒன்றாக இருக்க போகிறது. அப்ப அதற்கு முன்பாக நம்ம தேவையான எல்லா முதலீடுகளையும் செய்ய வேண்டி இருக்கிறது. இந்த தேவையான முதலீடுகளை எல்லாம் சரியாக செய்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் நாம வரப்போகின்ற புதிய சவால்களை சந்திப்பதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்ற முக்கியமான பல பிரச்சனைகளை இதுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சுட்டிக்காட்டி பேசி இருக்கிறார். 2வது, இந்த டாக்ஸ் ஷேர் அப்படின்றது இப்ப இது எல்லாமே எதோட கனெக்ட் ஆயிருது அப்படின்னா, நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு வர இது ஏன் வந்து நடைமுறையில சாத்தியம் இல்லாம போயிருது அப்படின்னா, இந்த செஸ் அண்ட் சர்சார்ஜை ஏத்திக்கிட்டே போறதுனாலதான். டிவிசிபிள் பூலுக்கு வெளியே வச்சிடுறீங்க அவ்வளவையும் கொண்டு போய். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒன்றிய அரசினுடைய ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாரும் ஒரு 1 கிலோ கேக்க வந்து 4ஆ பகிர்ந்துக்கிடணும்னு நினைக்கிறோம். ஒருத்தர் வந்து என்ன நினைக்கிறாரு, இது கூட்டணும்னு நினைக்கிறாரு, தன்னுடைய ஷேரை கூட்டிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப என்ன செய்யணும்? இந்த 1 கிலோ கேக்க 1.5 கிலோ கேக்க ஆக்கணும்னா எல்லாருமே அதிகமான
ஒரு 125 கிராம் எடுத்து சாப்பிடுற அளவுக்கு 100 கிராம் ஆளுக்கு வந்து 100 கிராம் எடுக்கிற இடத்துல 125 கிராம் எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த இடம் வந்து சேருது. ஆனா அதை அப்படி பண்ணாம என்ன பண்றாங்கன்னா 1 கிலோ 1.5 கிலோவை மாத்துறதுக்கு பதிலாக நீங்க 1 கிலோவை சாப்பிடுங்க, 1/2 கிலோ நான் தனியா வச்சு சமைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தனியா ஒரு ஆப்பத்தை திருடிட்டு ஓடுறான். நீ ஏன் அந்த ஆப்பத்தை திருடிட்டு ஓடுற? இதை நடுவுல வச்சு பகிர்ந்து கொடுத்தா இப்ப என்ன பிரச்சனை? நீ அப்படி பகிர்ந்து கொடுக்காம தனியா வச்சுக்கிட்டு டெக்னிக்கல் எஜுகேஷனை ஸ்பாயில் பண்றது, மெடிக்கல் எஜுகேஷனை ஸ்பாயில் பண்றது, ஹெல்த் செக்டரை ஸ்பாயில் பண்றது, அக்ரிகல்ச்சரை ஸ்பாயில் பண்றது. அக்ரிகல்ச்சருக்கு இவங்க கொண்டு வந்த ரிஃபார்ம் என்னன்னு நம்ம பார்த்தோமே, 3 வேளாண் சட்டங்கள் மூலமாக ஒட்டுமொத்தமா தனியார் மையத்துக்கு தாரை வார்க்கின்ற வேலையை கொண்டு போனாங்க. இதெல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை ஏன் வந்து நீ நடுவுல வச்சு எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு கோலை மட்டும் செட் பண்ணிட்டு நீ வேடிக்கை பார்க்க கூடாது? ஏன் எல்லாத்தையும் வந்து உன் கையை விட்டு நோண்டிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுற? இது என்ன பொண்ணு மாப்பிள்ள வந்து குடத்துக்குள்ள மோதிரம் தேடி விளையாட்டா? யாரு எடுக்கிறவங்களோ அவங்களுக்கு சொந்தம், அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கு. இது அப்படியான ஜாலி விளையாட்டு கிடையாது இல்ல. அப்போ இது மாநில உரிமைகளை பாதிக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் மாநிலங்கள்ல உருவாக்குறாங்க, மாநிலம் நிலம் கொடுக்குது, மின்சாரம் கொடுக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அதை ஒரு கட்டத்துல தனியாருக்கு மாற்றும் போது அதனுடைய பலன்கள் எதுவுமே மாநிலத்திற்கு வராத ஒரு சூழல் இருக்கிறதையும் நீங்க சொல்லும் போது புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்னு, நிதி குழு அமைப்பதிலேயே மாநிலங்களுக்கான எந்த ஒரு பங்கும் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு ஃபேக்டா இருக்கு. அப்போ இது மாநில உரிமைகளை பாதிக்கக்கூடிய அளவுல இதை தொடர்ச்சியாக பராமரிப்பது அப்படிங்கிறது சரியா இருக்க முடியாது தானே? மாநில உரிமைகளை பேசக்கூடிய ஒரு இடம் என்பது வேணும் அப்படிங்கிறது நீங்க சொல்லும் போது புரியுது ஆக்சுவலா. இப்ப அதுலதான் அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, தேவையான அரசமைப்பு சட்ட திருத்தங்களை செய்யுங்க அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்த தேவையில்லாத பல்ஜிங்க வந்து நீங்க ஏன் தூக்கி வச்சுக்கிறீங்க? அப்ப சட்ட திருத்தம் செய்யுங்க, அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துங்க. ஏன்னா கடந்த நிதிக்குழுவினுடைய அறிக்கையை நான் படிச்சிருக்கேன். அதுல வந்து தேவையில்லாம செஸ் சர்ச்சார்ஜை நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற எச்சரிக்கை ஒன்றிய அரசுக்கு அதிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு தேவையில்லாம எல்லா பர்டனையும் உன் தலையில தூக்கி வச்சுக்கிற? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்றத நிதிக்குழு கேள்வி எழுப்பி இருக்கு, நித்தி ஆயோக் கேள்வி எழுப்பி இருக்கிறது, இவ்வளவு பேரும் கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. அப்ப இது ஏன் வருது அப்படின்னா, ஒன்றிய அரசு இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் அரசமைப்பு சட்டத்தினுடைய ஒரு முக்கியமான வரி பகிர்வு முறையிலிருந்து தனக்கு எடுத்துக் கொள்கிறது. அப்ப அதுல ஒரு சீலிங் லிமிட் வைங்க. மாநில அரசுகிட்ட இவ்வளவு பேர்டனுக்கு மேல ஏத்த மாட்டோம் அப்படின்ற ஒரு இன்சிஸ்டிங் சீலிங் லிமிட்டை வைங்க. அந்த சீலிங் லிமிட்டின் மூலமாக மாநில அரசுகள் தங்களுடைய செலவுகளை வந்து கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். அதை நீங்க ஏன் செய்ய மாட்டீங்க அப்படின்ற அந்த கேள்வியை நேற்று எழுப்பி இருக்கிறார். 2வது, வளர்ச்சி. நம்முடைய மாநிலத்தினுடைய கான்ட்ரிபியூஷன், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு அரசு வந்து 8% இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ரெமுனரேஷன் கொடுக்கணும்ல. நான் எதுக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்றேன்? நான் வளர்ந்தாதான் இந்த நாடு வளரும். நான் வளர்றேன் அப்படின்னா நான் இல்லை, இந்த நாட்டினுடைய மக்கள் வளருகிறார்கள் அப்படின்றது. அப்ப என்னுடைய வளர்ச்சி, மாநில மக்களுடைய வளர்ச்சி என்பது இந்த நாட்டுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும் பொழுது அந்த நாடு திரும்ப இந்த மக்களுக்கு என்ன செய்யுது? இப்ப பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நாடு என்ன செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்த எதற்கு? நான் செஞ்சுட்டேன், நான் நிறைய செஞ்சுட்டேன் இந்த நாட்டுக்கு. நான் செஞ்சதுக்கு இந்த நாடு எனக்கு எதையாவது திருப்பி செய்யணும்ல. வரியெல்லாம் வாங்கிட்டு போய் நீங்க என்ன மன்னரா உட்காந்துக்கிட்டு தனியா காளான் சாப்பிடுறது, இறக்குமதி காளான் சாப்பிடுறது, இறக்குமதி தண்ணீர் குடிப்பது, யாரோ ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு ஹேர் கட்ன்ற பேர்ல வந்து பல லட்சம் கோடிகளை வந்து கட் பண்ணி விடுறது, இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான லாஜிக்? அப்ப எனக்குரியது என்ன அப்படின்னு வரும் பொழுது அங்கதான் முதலமைச்சர் ஸ்டாலின் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்கிறாரு. 15% அப்படின்றத, அதாவது வெயிட்டேஜ் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. 1 இன்கம் டிஸ்டன்ஸ், 2 பாப்புலேஷன், 3 டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ், 4 கான்ட்ரிபியூஷன் டு எக்கனாமி, 5 அர்பனைசேஷன். இதுல கான்ட்ரிபியூஷன் டு எக்கனாமி மற்றும் அர்பனைசேஷன் இந்த ரெண்டுமே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் புதுசா ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறது. அதுக்கு முன்னாடி வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, இதுக்கு முன்பு இது கிடையாது. இதுக்கு முன்பு என்ன இருக்கும் அப்படின்னா, டாக்ஸ் ஒழுங்கா கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு நாங்க வந்து ஒரு பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றது, ஃபாரஸ்ட் கவரை கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு பங்கு கொடுப்போம்னு சொல்றது. இப்போ ஃபாரஸ்ட் கவரை மெயின்டைன் பண்றது அப்படின்னா அது எல்லாமே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கீழே வந்து வேறு ஒரு செக்டார் கீழே பாத்துக்கலாம். முதல்ல நான் இந்த நாட்டினுடைய கான்ட்ரிபியூஷன் ஃபேக்டரா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு 15% ஒதுக்கி கொடுன்னு கேட்டிருக்கிறாரு. இதே மாதிரியான கோரிக்கையை குஜராத், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களும் கூட வைத்திருப்பதாக தெரிகிறது. 2வது அர்பனைசேஷன். இந்த அர்பனைசேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா நம்முடைய டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருக்கு. விச் மீன்ஸ், அதாவது பெர்த் கண்ட்ரோல் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம். தேவையில்லாத அதிகப்படியான மக்கள் தொகை வளர்ச்சி வந்து நாம கட்டுப்படுத்தி இருக்கிறோம்.
ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்துக்குள்ளதான் நம்ம டிராவல் பண்றோம். ஆனால் அதே நேரத்தில் என்ன ஆகுறது அப்படின்னா, இன்னொரு பக்கம் குளோபலைசேஷனுடைய விளைவாக ரேபிட் அர்பனைசேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு இப்ப நீங்க பாருங்களேன், ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்கள்லையும் டைடல் பார்க் கிரியேட் பண்றதுக்கு வேலை செய்யறாங்க. இப்ப சென்னை பெரிய நகரமா, விழுப்புரம் பெரிய நகரமா? சென்னை தான் பெரிய நகரம். ஏன் சென்னை பெரிய நகரமா இருக்கு? சென்னையில அதிகமான முதலீடு இருக்கிறது. அதிக முதலீட்டின் காரணமாக அதிக வேலை வாய்ப்புகள் உருவாகிறது. அதிக வேலை வாய்ப்புகள் காரணமாக அதிக மக்கள் அங்கு புலம்பெயர்கிறார்கள். அதிக மக்கள் அங்கு புலம்பெயர்வதன் காரணமாக அங்கு அதிநவீன வசதிகள் தேவைப்படுகிறது. அதனால மெட்ரோ வருகிறது, அதனால சாலைகள் பெரிதாகிறது, அதனால நகரம் இன்னும் விஸ்தீர்ணம் அடைகிறது. இப்ப விழுப்புரத்துல டைடல் பார்க் கொண்டு போய் தமிழ்நாடு அரசு உருவாக்குறது காரணம் என்ன? இந்த சிட்டி பல்ஜ் ஆயிட்டே போகக்கூடாது. அப்ப இத ஒரு சரிவிகித வளர்ச்சியை நோக்கி நகரும் பொழுது எல்லா மாவட்டங்கள்லயும் இந்த முகாம்கள் இருக்கணும். அந்தந்த மாவட்டங்கள்லயே நம்மளால இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியின் விளைவாக நம்மளால திருப்பெரும்புதூர் மட்டும் இல்ல, திருப்பெரும்புதூர்ல இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய திருவண்ணாமலை இன்னும் பெரிய ஒரு ஹப்பா மாற்ற முடியும். நம்மளால காஞ்சிபுரத்தை இன்னும் பெரிய ஹப்பா மாற்ற முடியும். அப்ப அதற்கான நியோ டைடல் பார்க்ஸ் மாதிரியான திட்டங்கள் அல்லது வேறு சில அதிநவீன தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கான திட்டங்களை தமிழ்நாடு அரசு உருவாக்குது. அப்போ தமிழ்நாடு, சென்னை ஓவர் அர்பனைசேஷன் ஆயிட்டு இருக்கு, மதுரை அர்பனைஸ் ஆயிட்டு இருக்கு, கோயம்புத்தூர் ஓவர் அர்பனைஸ் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஓவர் அர்பனைசேஷனும் ரூரல் பார்ட்டாக கருதப்படக்கூடிய இடங்கள் அர்பனைசேஷனை நோக்கி நகரும் பொழுது எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான நீடு ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. நான் நல்ல சாலை கொடுக்கணும், நல்ல குடிநீர் கொடுக்கணும், நல்ல தெருவிளக்குகள் கொடுக்கணும், நல்ல போக்குவரத்து சாதனங்களை நான் கொடுக்கணும். இவ்வளவையும் நான் மக்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. அது எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை? என்னுடைய வருமானம் அதிகரிக்கணும். என்னுடைய வருமானம் அதிகரிப்பதற்கு எது தடையாக இருக்கிறது? ஜிஎஸ்டி தடையாக இருக்கிறது. அப்ப இந்த ஜிஎஸ்டி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தடையை நாங்கள் மீறி வளர்வதற்கு ஏற்ற வழிவகைகளை இந்த நிதிக்குழு எங்களுக்கு வகுத்தளிக்க வேண்டும் அப்படின்றதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் இறுதியாக வைத்த ஒரு முக்கியமான கோரிக்கை. அதற்கு அவர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தி இருந்தார். என்ன அப்படின்னா, அதாவது சமச்சீரான வாய்ப்புகளை முற்போக்கான வழிமுறைகளில் தருவதன் மூலமாக நாம் கூட்டாட்சியை சிறப்பாக செயல்படுத்த முடியும் அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் இந்த மொத்தத்தினுடைய சாராம்சமா நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. ஏன் அப்படின்னா, வளர்ச்சி குன்றிய மாநிலங்களுக்கு அதிக நிதி தேவை, எல்லாருமே ஒத்துக்கிடுவோம், ஆமா தேவை. 45 ஆண்டுகளாக வளர்ச்சி குன்றிய மாநிலங்களுக்கு அதிகமான நிதியை கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறோம். இந்த 45 ஆண்டு காலத்தில் வளர்ச்சி குன்றிய மாநிலங்கள் தங்களை வளர்ந்த மாநிலங்களாக அல்லது வளருகின்ற மாநிலங்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்களா என்று ஆய்வு செய்து பார்த்தால் இல்லை. அப்ப நம்ம கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீமேட்டிக்ஸ் ரியல் டைம்ல பலன் கொடுக்கல. இப்போ ஒரு பக்கம் வளர்ச்சி குன்றிய மாநிலங்களுக்கு அதிகமான நிதி கொடுக்குறாங்க, அதே போல வளர்ந்த மாநிலங்களுக்கு நிதியை குறைச்சிட்டாங்க. ஏன்னா நீங்க அதிகமா வளர்ந்துட்டீங்கன்னு. இப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா, ஒரு வீட்டுல 10 பேர் சாப்பிடுறோம், அதுல 4 பேருக்கு பசி அதிகமாக இருக்கிறது அல்லது 4 பேருக்கு உணவு தேவை அதிகமாக இருக்கிறது. அப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா, அந்த 4 பேருக்கு எல்லாருமே செல்ஃப் ஏர்னிங், அந்த 4 பேருக்கு நம்ம கூடுதலான சாப்பாடு எடுத்து வைக்கிறோம். 4 பேருக்கு கூடுதல் சாப்பாடு வைக்கணும் அப்படின்னா இந்த 6 பேருடைய சாப்பாட்டை குறைக்கணும். இந்த 6 பேருக்கு சாப்பாட்டை குறைச்சிக்கிட்டே போனோம் அப்படின்னா இவனுக்கும் ஒரு கட்டத்துல உணவு தேவை அதிகமாகும். அப்ப என்ன செய்யணும்? அதிகமான அரிசியை பொங்க வேண்டும். அதிக அரிசியை பொங்குவதனுடைய அது எங்கிருந்து வரும் அப்படின்னா, அதிகமான அரிசியை பொங்கினாதான் அவ்வளவு பேர் சாப்பிட முடியும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? முதல்ல சட்டி நிறையணும். சட்டி நிறைஞ்சாதான் அகப்பையில அள்ளி தேவைப்படுறவனுக்கு கொடுக்க முடியும். நீங்க வளர்ந்த மாநிலங்களுக்கான நிதியை குறைக்கிறதன் மூலமாக சட்டி நிறைவதற்கு பதிலாக சட்டி குறைந்து கொண்டே போகிறது. சட்டியிலேயே சோறு இல்லாத நிலையை உருவாக்கிறாதீங்க அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய ரொம்ப அடிப்படையான ஒரு புள்ளி. அந்த சட்டியிலேயே சோறு இல்லை அப்படின்னா நீங்க அகப்பையில அள்ளி உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்க முடியாது, பீகாருக்கு கொடுக்க முடியாது. அப்ப இது என்ன ஆகுது? நாட்டினுடைய வளர்ச்சியவே ஒரு மடி கீழே இழுத்துக்கிட்டே போகுது. நம்ம சின்ன வயசுல கதைகள்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது ஒரு பானையில அந்த தவளையிலாம் தூக்கி உள்ள போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த பானையை ஒருத்தர் மூடி வச்சிருந்தாரு, ஒருத்தர் அந்த பானையை திறந்து வச்சிருந்தாரு. ஏன்பா திறந்து வச்சிருக்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இதுல இருக்கிறது பூரா தவளை, இதுல இருக்கிறது பூரா இந்தியர்கள், இது எதுவுமே வெளியே பிடிக்காது, ஒண்ணு ஏறினா இன்னொன்னு பிடிச்சி இழுத்துரும் அப்படின்ற மாதிரி
ரொம்ப கேஷுவலா காமிக்கலா சில கதைகள் வந்து உலாவுவது உண்டு. ட்ரெயின்ல இருந்து குடிக்கிறது, பிளைட்ல இருந்து குடிக்கிறது, இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்டிருப்போம். அப்ப இந்த தவளைத்தன்மையை நம்ம வச்சுக்கிட கூடாது இல்லையா? நம்ம வளர்ச்சி என்பது வந்து ஒருத்தர் வளர்றாரு அப்படின்னா அவரை தூக்கி விடுறதன் மூலமா தான் அடுத்தவரை ஈஸியா வளர்க்கறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். அப்ப வளர்ந்தவரையும் குறைச்சி விட்டு வளராதவனையும் வளராமலே வச்சுக்கிட்டு இருக்கிறதன் மூலமாக நம்ம என்ன மாதிரியான ஒரு நாட்டின் வளர்ச்சியை நோக்கி நகருவோம் அப்படின்றது கேள்விக்குள்ளாகி விடுகிறது. இவ்வளவையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அந்த 11 நிமிஷம் தான் அவர் பேசினாரு. அதற்குள் பல விஷயங்களை அவர் சுட்டி காட்டி இருக்கிறார். அது போக அவங்க சப்மிட் பண்ண அந்த பிரசன்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரசன்டேஷன். பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரியான பிரசன்டேஷன் வரும்போது சந்திரபாபு நாயுடு வந்து உதாரணமா காட்டுவாங்க. யூடியூப்ல போட்டா கூட தெரியும். நான் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒருத்தர் தான் வந்து பவர் பாயிண்ட் எல்லாம் போட்டு பிரசன்ட் பண்ணிட்டு இருப்பாரு. வேற எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் எல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. பவர் பாயிண்ட போட்டு பிரசன்ட் பண்ண உடனே பாருங்க சந்திரபாபு நாயுடு எவ்வளவு டெக்னிக்கலான எக்ஸ்பர்ட் தெரியுமா அப்படின்லாம் பேசுவாங்க. இன்னைக்கு அந்த சந்திரபாபு எங்க இருக்கிறார்? அந்த சந்திரபாபு யாராக இருக்கிறார்? ஆனால் தமிழ்நாடு என்னவாக இருக்கிறது? அப்போ ஒருத்தர் வந்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போடுறது இல்ல மேட்டர். அவர் கொடுக்கிற அந்த கருத்துக்கள் எந்த அளவுக்கு ஆய்வுபூர்வமானதாகவும் அனுபவத்தை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கிறது அப்படின்றதுதான் முக்கியம். முதலமைச்சர் தன்னுடைய டீம் ஆய்வுபூர்வமானது என்றும் தன்னுடைய தரவுகள் ஆதாரபூர்வமானது என்றும் தான் ஒரு விஷயத்தை கொடுத்தால் அது துல்லியமானதாக இருக்கும் என்பதை நிரூபித்திருக்கிறார். அதுல அவர் சுட்டிக்காட்டி ரொம்ப முக்கியமான விஷயம், ஒட்டு மொத்தமா இப்ப 41% வந்து டாக்ஸ் ஷேர் கொடுக்கணும், டெவல்யூஷன் கொடுக்கணும். ஆனா கொடுக்கறது 33 தான். காரணம் என்ன? செஸ் சர்சார்ஜ் ஏத்துறீங்க, டிவிசிபிள் பூல வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே வர்றீங்க. அப்ப நீங்க 42 கொடுக்கறதா சொன்னாலும் அது ரியல் 42 கிடையாது. 1 கிலோ கேக்ல இருந்து 1/4 கிலோ கொடுக்கறதுக்கும் 2 கிலோ கேக்ல இருந்து 4ல ஒரு பங்கு, 4ல இருந்து ஒரு பங்குன்றது ஷேர். ஓகே, புரிஞ்சிருச்சு. 4ல ஒரு பங்கு கொடுக்கணும். 4 கிலோ கேக்ல 4ல ஒரு பங்கு அப்படின்னா எனக்கு 1 கிலோ வரும். 2 கிலோ கேக்ல 4ல ஒரு பங்கு அப்படின்னா எனக்கு 1/2 கிலோ தான் கிடைக்கும். இததான் முதலமைச்சர் சுட்டி காட்டி இருக்கிறார். அததான் அவர் அடுத்த பெர்சன்டேஜ்ல குறிப்பிடுறாரு. 9வது நிதிக்குழு 7% கொடுத்துக்கிட்டு இருந்தது, நீங்க வந்து இப்ப 4% மாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. நீ 4 கிலோ கேக்க 2 கிலோ கேக் ஆக்கிட்டடா அப்படின்றத அவர் ரொம்ப பட்டவர்த்தனமா போட்டு உடைத்திருக்கிறார். இதை மக்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, எல்லாரும் என்ன நினைச்சிடறோம், இது எதோ இன்டெலெக்சுவல் டிபேட், யார் யாருக்கும் நடக்கிறது, எனக்கு மானியம் வருதா இல்லையா அப்படின்றது மட்டும்தான், எனக்கு ரோடு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது மட்டும்தான் நம்ம கேட்கிறோம். ரோடு போடணும்னா என்ன தேவை? நகராட்சிக்கும் மாநகராட்சிக்கும் ஃபண்டு தேவை. ஃபண்டு வேணும்னா அவன் என்ன பண்ணணும்? அவனுக்கு ரெவன்யூ கலெக்டிங் அத்தாரிட்டி இருக்கணும். ரெவன்யூ கலெக்டிங் அத்தாரிட்டி அவன்கிட்ட இன்னைக்கு இல்ல. ஏன் இல்ல? ஏன்னா எல்லாத்தையும் ஜிஎஸ்டிக்குள்ள சேர்த்தாச்சு. அப்ப அவன் எதுல ரெவன்யூ கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு? குப்பையில தான் வரி போட வேண்டியது இருக்கிறது, சொத்து வரியை ஏற்ற வேண்டியது இருக்கிறது. சொத்து வரியை ஏத்துனா மக்கள் நம்ம கோச்சுக்கிறோம், ஏத்தல அப்படின்னா உனக்கு கிராண்ட் கொடுக்க மாட்டேன்னு நிதிக்குழு சொல்லிட்டு போயிருச்சு. நம்ம வந்து சொத்து வரியை ஏத்தலன்னா நமக்கு தேவையான நிதி கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி 4000 கோடி வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு அதிகமாக கூட இருக்கும். அந்த நிதி கொடுக்காது. மக்கள்கிட்ட நேரடியா தொடர்பு இருக்கக்கூடிய விஷயங்கள், வரி வாங்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல மாநிலங்கள் கை வைக்கிற மாதிரி வச்சு அதை மாநிலங்கள் அந்த நடவடிக்கை எடுக்கும் போது மக்களுடைய எதிர்ப்புகளை சம்பாதிச்சுக்கிறாங்க, ஒரு அதிருப்தியை சம்பாதிச்சுக்கிறாங்க. ஆனா மறைமுகமாக நடக்கக்கூடிய பல விஷயங்கள்ல வந்து ஒன்றிய அரசு தலையில் இருப்பது அதீதமாக இருக்குது. கரெக்ட். இதுதான் வந்து 1974 கலைஞர் வந்து சட்டப்பேரவையில் சொல்லும் பொழுது குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, மக்களுக்கு வந்து ஒன்றிய அரசு 2 இடத்துலதான் தெரியும். ஒண்ணு, ட்ரெயின் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓட்டுது. 2வது, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்யும்? பட்ஜெட் போடும். இந்த 2 தருணங்களை தவிர வேறு எங்கேயுமே ஒன்றிய அரசு மக்களுடைய கண்ணுக்கே தெரியாது. அப்ப நம்ம வந்து படங்கள்ல எல்லாம் பாக்குறோம் இல்லையா? இப்ப பேய் படங்கள் பாக்குறோம், பேய் எங்க இருக்கு எதுவுமே தெரியாது. ஆனா வந்து ஒருத்தர் அடிச்சு சாப்பிட்டு போயிடும், ஒருத்தரை தூக்கிட்டு போயிடும், ஒரு ஊரையே காலி பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரி வந்து ஒன்றிய அரசு நடந்துக்கிட கூடாது இல்ல. நான் கண்ணுக்கு தெரியலன்றதுக்காக நான் என்னன்னாலும் செய்யலாமா? இந்த ஹாலோ மேன் அப்படின்னு ஒரு படம் கூட வந்தது. அதுல ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு காட்சி வரும். அவர் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு பவர் அவருக்கு கிடைச்ச உடனே அதை வச்சுக்கிட்டு பல தவறான விஷயங்கள்ல ஈடுபடுவார். அப்போ ஒன்றிய அரசு அந்த மாதிரியான ஒரு பவர் தனக்கு இருப்பதாக நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் செய்யக்கூடாது. அதை மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய வேலை மாநில அரசுக்கு இருக்கிறது. அதை அவங்க சரியா செஞ்சிருக்கிறாங்க. பத்திரிகையாளர்களாக நாம இதை விரிவா பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நான் நியூட்ரலா நிக்க போறேன் அப்படின்னு ஒருத்தர் வர்றாருன்னா அத மாதிரியான ஒரு அயோக்கியத்தனத்தை உலகத்தில் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. உங்களுக்கு வேண்டுமானால் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பிடிக்காமல் இருக்கலாம், நாங்கள் என்ன கருத்தை சொல்ல போகிறோம் என்று முன்கூட்டியே தெரிந்து உங்கள் காதுகளை நீங்கள் மூடிக்கொள்ளலாம்.
ஆனால் இந்த கருத்து மக்கள் மத்தியில் தொடர்ந்து செல்வதற்காக நாம் பேசிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். அப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் ஒரு நாள் வலிமை பெறும். 74ல கலைஞர் இந்த தீர்மானம், மாநில சுயாட்சி கேட்டு தீர்மானம் போட்ட போது யாரும் எதிர்பார்க்கல அது 50 வருஷம் கழிச்சு இன்னமும் பேசுபொருளா இருக்கும் அப்படின்னு. ஆனால் அதை அவர் செய்தார். ஏன் செய்தார்? எதிர்காலத்தில் இதனுடைய முக்கியத்துவத்தை மக்கள் புரிந்து கொள்வார்கள். இன்றைக்கு மக்கள் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை முதலமைச்சர் வலியுறுத்தி பேசுவதன் மூலமாக இன்னும் விரிவுபடுத்தி மக்கள் மத்தியில் விளக்கி கொண்டிருக்கிறார். இத நிதிக்குழு புரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்ப இவங்கதான் வேற சில பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறாங்களே. நிதிக்குழு சேர்மேன் இப்ப வெளிப்படையா கூட்டம் நடத்துறாரு இல்லையா? முதலமைச்சர் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு நேரா கூட்டம் நடத்துறாரு. இப்ப பிரதமர் மாதிரியான நபர்கள் இப்படி நேரடியா வரணும்னு அவசியம் இல்லை. அவங்க போன் போட்டு நீங்க 42 வைக்காதீங்க 35 வச்சுக்கீங்க அப்படின்னு போன் போட்டு சொல்றாங்க. அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருந்தது. ஆமா, அத நித்தி ஆயோகனுடைய சிஇஓவே வெளியே சொல்றாரு. அது இப்போ வரைக்கும் ஒன்றிய அரசு தரப்புல இருந்து மறுப்பு கூட தெரிவிக்கல. அப்ப அது உண்மையில தானே புரிஞ்சுக்கணும். அப்ப நாம வெளிப்படையா வைக்கிற கோரிக்கைகளை செஞ்சு கொடுத்துறாதீங்கன்னு ஒருத்தர் போன் போட்டு அனுப்பிட்டு இருக்காரு. நிதிக்குழு தலைவர் அப்படி அந்த போன்களை எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவருடைய வேலையை சரியாக செய்தாலே மாநிலங்களுக்கு உரிய நிதியும் நீதியும் கிடைக்கும் நினைக்கிறேன். நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரைகளும் மிக முக்கியமானது. நீங்கள் சொல்வதை போல அது இன்னும் பரவலாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நீங்களும் பல கருத்துக்கள் ரொம்ப தெளிவாக எங்களிடம் பகிர்ந்திருந்திருக்கீங்க, பல உதாரணங்களோடு. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி தோழர்.